அனைவருக்கும் ஆசிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 3 மற்றும் 4லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் பொருணராற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் பொருணராற்றுப்படை. அடுத்த வினா, விருந்தே புதுமை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். விருந்தே புதுமை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்த வினா, தொல்லேர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்த வினா, கலிங்கத்து பரணியை பாடுவது யாருன்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். அடுத்த வினா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை என கூறும் நூல் கம்பராமாயணம். அடுத்த வினா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கூறும் நூல் கலிங்கத்து பரணி. அடுத்த வினா, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்த இவையாதாயினும் என்று பாடியவர் யார்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும் என்று பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. அடுத்த வினா, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற நூல் நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் நற்றிணை. அடுத்த வினா, கருங்கோட்டு சீரியாலை பணைய வைத்து விருந்தளித்தவன் யாருன்னா தலைவன். கருங்கோட்டு சீரியாலை பணைய வைத்து விருந்தளித்தவன் யாருன்னா தலைவன். அடுத்த வினா, விதைத்த நெல்லை அரித்து சமைத்து விருந்து படைத்தவர் யாருன்னா இளையான்குடி மாறநாயனார். அடுத்த வினா, குழல் மீன்கறியை விருந்து வைத்தவர் யாருன்னா நெய்தல் நிறுத்தவர். குழல் மீன்கறியை விருந்து வைத்தவர் நெய்தல் நிறுத்தவர். அடுத்த வினா, பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்று விருந்தினர் குறித்து கவிதை பாடிய கவிஞன் யாருன்னா கவிஞர் அம்சப்பிரியா. அடுத்த வினா, பலர்புகு வாயில் அடைப்ப கடவு நீர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் குறுந்தொகை. அடுத்த வினா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய புலவர் யாருன்னா ஔவையார். எந்த நூல்னா கொன்றை வேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். எந்த நூல்னு கேட்டாங்கன்னா கொன்றை வேந்தன். அடுத்த வினா, வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடும் நாடு அமெரிக்காவில் உள்ள மினசோட்டா தமிழ் சங்கம். அடுத்த வினா, காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசி காண்டம். இது ஒரு முக்கியமான வினா. காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசி காண்டம். அடுத்த வினா, காசி காண்டம் பாடியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் பாடியவர் அதிவீரராம பாண்டியர். அடுத்தது, முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். அடுத்த வினா, வெற்றி வேர்க்கை நூல் எழுதியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். இது ஒரு முக்கியமான வினா. வெற்றி வேர்க்கை நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எழுதியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். அடுத்த வினா, அதிவீரராக பாண்டியருக்கு வழங்கப்படும் பட்டப்பேர் என்னன்னா சீவலமாறன். சீவலமாறன் யாரோட பட்டப்பேர்னா அதிவீரராம பாண்டியன். அடுத்த வினா, கூர்ம புராணம் பாடியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். அடுத்தது, மலைபடுகடாம் டேஷ் நூல்கள் ஒன்றுனா 10 பாட்டு நூல்கள் ஒன்று. மலைபடுகடாம் 10 பாட்டு நூல்கள் ஒன்று. அடுத்தது, மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். அடுத்த வினா, மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 583 அடிகளை கொண்டது. மலைபடுகடாம் 583 அடிகளை கொண்டது. அடுத்த வினா, மலைபடுகடாம் என்ற நூலின் வேறு பேர் கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் என்ற நூலின் வேறு பேர் கூத்தராற்றுப்படை. அடுத்த வினா, மலைபடுகடாம் நூலின் பாடுதலன் யாருன்னா நன்னன் என்னும் குறுநில மன்னன். மலைபடுகடாமோட பாடுதலன் யாருன்னா நன்னன் என்னும் குறுநில மன்னன். அடுத்த வினா, கோபல்லபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா கி ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கி ராஜநாராயணன். அடுத்த வினா, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட கி ராஜநாராயணனின் நூல் கோபல்லபுரத்து மக்கள். அடுத்த வினா, கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை எழுதியவர் யாருன்னா கி ராஜநாராயணன். அடுத்த வினா, கரிசல் வட்டார சொல்லகர் எழுதி உரைக்குவது யாருன்னா கி ராஜநாராயணன். அடுத்த வினா, கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைகதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கரிசல் இலக்கியம். அடுத்தது, எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுவது யாருன்னா கி ராஜநாராயணன். அடுத்தது, கரங்க இசை விழாவின் உறந்த இவ்வடிகள் உறந்தை என்று குறிப்பிடப்படும் ஊர் எதுனா திருச்சி மாவட்டத்தின் உறையூர். உறந்தை என்று குறிப்பிடப்படும் ஊர் திருச்சி மாவட்டத்தோட உறையூர். அடுத்த வினா, 7-4 பார்க்கலாம். உனதருளே பார்ப்பேன் அடியனே யாரிடம் யார் கூறியதுனா இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது.
அதாவது உனதரிலே பார்ப்பேன் அடியேனே என்று யாரிடம் யார் கூறியதுன்னா இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. அடுத்தது பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறதுனா வானத்தையும் பேரொளியும் குறிக்கிறது. அடுத்த வினா குலசேகர ஆழ்வார் எந்த ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார்னா வித்துவ கோட்டம்மா. அடுத்தது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் வந்து இலா. அடுத்தது மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு. மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு. அடுத்து விசும்பு என்பதன் பொருள் வானம். விசும்பு என்பதன் பொருள் வானம். அடுத்தது ஊழி என்பதன் பொருள் யுகம். ஊழி என்பதன் பொருள் யுகம். ஆர்தர்பு என்பதன் பொருள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. மாயம்னா விளையாட்டு, விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஆர்தர்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. அடுத்தது ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் வந்து வாட்சன். ஐபிஎம் நிறுவனத்தோட செயற்கை நுண்ணறிவு கணினியோட பெயர் வந்து வாட்சன். அடுத்தது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் வந்து பெப்பர். அடுத்த வினா சீனாவில் சிவன் கோவில் கட்டிய பேரரசன் யாருன்னா குப்லாய் கான். சீனாவில் சிவன் கோவில் கட்டிய பேரரசன் வந்து குப்லாய் கான். அடுத்தது தமிழ் வணிகர்கள் அடிக்கடி சென்று வந்த சீன துறைமுகம் எதுனா சூவன் சவ். அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடிய ஆழ்வார் யாருன்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். அடுத்தது பெருமாள் திருமொழி 4வது திருமணத்தில் எத்தனையாவது திருமொழியாக இருக்குன்னா 5ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழி வந்து 4வது திருமணத்தில் எத்தனையாவது திருமொழியாக இருக்குன்னா 5வது திருமொழியாக உள்ளது. அடுத்தது பெருமாள் திருமொழி உள்ள பாடல் எண்ணிக்கை 105. இது வந்து ஒரு முக்கியமான வினா. பெருமாள் திருமொழியோட பாடல் எண்ணிக்கை வந்து 105. அடுத்தது குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. அடுத்தது வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளதுன்னா கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த வினா பரிபாடல் 8 தொகை நூல்கள் ஒன்று. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. அடுத்த வினா சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுனா பரிபாடல். இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து பரிபாடல். அடுத்தது பரிபாடலில் இன்று நமக்கு கிடைத்துள்ள பாடல் எண்ணிக்கை வந்து 24 பாடல்கள். அடுத்த வினா அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற அடுத்த வினா அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம். அடுத்தது திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற வரிகளில் கருவூர் என்று குறிப்பிடும் ஊர் வந்து கரூர். அடுத்த வினா கருந்தொலை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். கருந்தொலை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங். அடுத்த வினா கருந்தொலை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா ஜான் வீலர். அடுத்த வினா கோளரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 2009ஆம் ஆண்டு. கோளரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2009. அடுத்த வினா ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஹாக்கிங் கதிர்வீச்சு. அடுத்த வினா ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு. இது முக்கியமான வினா. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எழுதியவர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங். அடுத்த வினா பால் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். இடம் வந்து 3 வகைப்படும். பால் 5 வகைப்படும், இடம் 3 வகைப்படும். நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான இயல் 3 மற்றும் 4லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.